Hey guys, welcome back to our channel. நம்ம வந்து டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆளை மீட் பண்ண போறோம். யார் அப்படினா இவர்தான். உன் பேர் என்ன? நல்லா சொல்லுங்க. கிருத்திக். என்ன பேரு? சிவகிருத்திக். இவர் பேர் சிவகிருத்திக். இப்போ வந்து நம்ம என்ன எதுக்காண்டி இப்போ நம்ம வந்து பேச வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்காக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு வரைக்கும் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுவே நிறைய வியூஸ் நிறையா போணுச்சு. அதில் கமெண்ட்ஸும் நிறையா வந்துச்சு. நான் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். மிஞ்சி போனால் எப்படி ஒரு 20-25 கமெண்ட் தான் வந்திருக்கும். ஆனால் அது எனக்கு அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து 1300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதையும் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அது வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லி அது வந்து ஒன்றுமே பண்ணலை. நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, 1300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ கூட நான் வந்து போடலை. ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் போட முடியல. எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏன் பண்ணீங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் இனிமேல் உங்ககிட்ட வந்து தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். எதுக்கு அப்படின்னா, திரும்பியும் நான் அந்த சேனல் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு எடிட்டிங் வீடியோ தான் நான் வந்து போட போகிறேன். எதுக்கு திரும்ப போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கா தெரியல அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திரும்பியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து அது எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஏன் திரும்பி நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸு வந்து திரும்ப சொல்லுங்கள், அதாவது எங்களுக்கு திரும்ப தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதான் அவங்களுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவை திரும்ப போட போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா சைட்லையும் ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே கார்னரில் இந்த என்னோட லோகோ, அதாவது என் சேனலில் நான் என்ன லோகோ வச்சுருக்கேனோ அது வந்து வரும். இப்போ அந்த சேனலில் உள்ள லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இருக்கு பாருங்கள், சிவடெக் தமிழ்னு ஒரு இது இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது உள்ளே போகும். இது உள்ளே போனோடனே உங்கள் மொபைலில் என்ன லாக் வச்சுருக்கீங்களோ அது கேட்கும். அது கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சைன்இன் கேட்கும். அதாவது நீங்கள் வந்து வேறு ஐடி வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு சைன்இன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து ஐடியே இல்லை அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, இது வந்து நான் வந்து பேசிக் பிகினருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. அதில் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு இருக்கா, அது வந்து நம்மளோட பர்சனல் யூஸுக்கு தான், அதனால் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வந்தீங்கன்னா நம்மளோட பேர், அதாவது நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு சேனலில் வைக்கணும்னு தோணுதோ, இல்லை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு தோணுதோ அதை கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் நான் வந்து தம்பி பேரே கொடுத்துக்கிறேன், கிருத்திக். தம்பி பேர் கிருத்திக்கு, அதனால் கிருத்திக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே டேட் ஆஃப் பர்த், மந்த்து, இயரு, ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவே 2-3 இது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. skkiruthik048@gmail.com, kiruthik sk6
@gmail.com சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு வேறு நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து SKKritik 048 அதே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் ஸ்டோரேஜ் பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம வந்து அதுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு நிறைய கேட்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம பர்மிஷன் கொடுத்துடணும். எஸ் ஐ மீன் அப்படின்னு கொடுத்துடணும். ஸ்கிப் பண்ணால் உள்ளே போகவே போகாது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வந்துருச்சு, நம்ம சேனல் வந்து உருவாயிருச்சு. SKKritik. அதுக்கப்புறம் கீழே நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. SKKritik 048 @gmail.com. ஓகே, இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆயிருத்து. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ST அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலோட நேம் இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு SK அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். வந்துருச்சு பார்த்தீங்களா, SKKritik 048 @gmail.com. இதுதான் நம்மளோட ஐடி. நம்ம ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணது இதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் தெளிவாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலே ரொம்பவே ஈஸி. சேனலே க்ரியேட் பண்ண போகிறோம். யுவர் சேனல்னு ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இப்போது இதில் வந்து பிக்சர் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நேம் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் சேனல்னு பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் இனிமேல் வீடியோ தாராளமாக போடலாம். இப்போ திரும்ப அந்த லோகோக்கு போங்க. யுவர் சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடுச்சா. உள்ளே போயிட்டு இருக்குது பாருங்கள், ஹோம் பேஜு, ப்ளேலிஸ்ட்டு, சேனல்ஸு, அபோட்டு என்னன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் இப்போ வேறு எதுவும் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் லோகோ வச்சுக்கன்னா வச்சுக்கலாம், பேனர் வச்சுக்கன்னா வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் மாற்றனாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நான் இதை விட என்னால் ஈஸியாக சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நல்ல வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம்.